ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் 24. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான வெட்டிங் கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கே இருந்துன்னா நம்ம எல்லாருமே ஃபேவரட்டான என்எஸ்கே தங்க மாளிகையிலேருந்து. என்எஸ்கே தங்க மாளிகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா விதமான கோல்டு வெட்டிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதுவும் ஆன்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 3 சவரன் 4 சவரன் அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டுக்கு போடுற மாதிரியான கோல்டு பிரேஸ்லெட் கடாவுமே நான் காமிச்சிருக்கேன். அண்ட் அதோட வெயிட் ரேஞ்ச் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே நான் வந்து வெயிட் டேக்கோடு தான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிராம் கிட்ட வருது. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் 42 கிராம்ஸ் கிட்ட வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சைடில் ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஸ்டோன் இருக்க மாதிரியான ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஸ்டோன் வெயிட்டை டிடெக்ட் பண்ணி கோல்டுக்கு மட்டும் தான் கோல்டு ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டோனோட வெயிட்டும் உங்களுக்கு கோல்டுலேயே வந்து ஆட் ஆகாது. அண்ட் இந்த பேட்டர்ன்லேயே சேம் உங்களுக்கு அதே மாதிரியான பேட்டர்ன். சென்டரில் இருக்க ரோ ஃபுல்லுமே ரொம்ப அழகாக மகாலட்சுமி இருக்க மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி 2 சைடில் அந்த ஒரு ரோ மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபேன்சியாக போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கூட இது ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அழகான எலிஃபெண்ட்டும் லக்ஷ்மி இருக்க மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேங்கிள். இதில் வந்து அங்கங்கே உங்களுக்கு குட்டி குட்டியாக ரெட் கலரில் கெம் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்லாம் 24 கிராம்ஸ் காசு மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் காசு மாதிரியான பேட்டர்னில் ஹாரம் நெக்லஸ் ஆன்டிக்கில் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து இது அப்படியே நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் ஆன்லைன் ஷாப்பிங்மே அவைலபிளாக இருக்குங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் உங்ககிட்ட இருக்குது. நிறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்க நிறைய பீப்புள் வந்து ஆன்லைன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் காமிக்கிற இந்த கோல்ட் ஜுவல்லரி பேங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே 916 HID ஹால்மார்க் சீலோட தாங்க வருது. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாமி உருவம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியான மாடலில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேட்டர்ன்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சாமி உருவம் வச்ச மாதிரி இருக்கும், சாமி உருவம் இல்லாமல் ஃபேன்சி மாடல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் லைக் பீகாக் எலிஃபெண்ட்லாம் இருக்க மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக பீகாக் மாதிரியான டிசைன் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் நல்லா சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து ஃபேன்சியாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் தெரியும் உங்களுக்கு கையில் வேர் பண்ணுறப்ப. அண்ட் சைஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சைஸஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இன்கேஸ் சைஸஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற டிசைனில் கிடைக்கலனா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் கஸ்டமைசேஷனுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் டிசைன் சொல்கிறீங்க, இல்லை ஏதாவது டிசைனை கொண்டு போய் காமிச்சிங்கன்னா கூட அதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேங்கிள்லாம் வந்து நல்லா அழகாக வெட்டிங்க்கு வேர் பண்ணலாம். நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ஒரு கிராண்டாக ஒரு பிரைட்டான லுக் இருக்கும். நல்லா ப்ராடான ஒரு டிசைனாக இருக்குது பாருங்கள். 3D கேரக்டர்ஸ் தான் நல்லா எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரல் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, கோரல் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ட்ரெண்டில் ஆக்சுவலி என்னென்னா பழைய மாதிரி அந்த நவரத்னா ஸ்டோன்ஸ்லாம் வந்து அதில் வச்சு டிசைன் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேர்ல் அண்ட் கோரல் பீட்ஸ் மாதிரியான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ரொம்ப தனியாக தெரியும் கையில் வேர் பண்ணுறப்பவே. அண்ட் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் அண்ட் மகாலட்சுமி இந்த மாதிரியான டிசைன் வந்து நல்லா ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு கையில் ஒன்று போட்டிங்கனாலே நல்லா ஒரு கம்ப்ளீட்டான லுக் இருக்கும். இல்லை இது மாதிரி நீங்கள் 2 பேங்கிள்ஸாக கையில் போடுறீங்கனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் ஆன்லைன் ஷாப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த பேங்கிளில் ஒரு 48 கிராம்ஸ் கிட்ட வருது. அதாவது ஒரு 6 சவரன் வரும். சைடில் வந்து ஸ்க்ரூ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களோட கை எவ்வளோ திக்காக இருந்தாலும் சரி, தீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரூ இருக்கிறதுனால அப்படியே அந்த ஸ்க்ரூவை காட்டி ஜஸ்ட் லைக் தன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் சில பேட்டர்ன்ஸ்லாம் வந்து சிலருக்கு அந்த கை போடுற இடம் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால போட முடியல, உள்ளே இறங்கலைன்னு நினைப்பீங்க. கை தின்னாக இருக்கும், பட் அந்த மொழி சொல்லுவாங்கள்ல கை கிட்ட அந்த இடத்துல வந்து திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இறங்காது. இது ஸோ நீங்கள் ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் எடுக்கிறப்போ கையில் வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் கைக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ தின்ன கை இருக்கவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு சைஸஸ் கிடைக்கல, அந்த ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ்க்கு நீங்கள் போங்க. கையோட கொஞ்சம் ஒட்டி போட்ட மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து கையோட கொஞ்சம் ஒட்டி வளையல் போட தான் பிடிக்கும்னு நினைப்பீங்க. ரொம்ப அந்த லூஸாக இருக்கிறது பிடிக்காது. இந்த பேங்கிள்லாம் வந்து
ஸ்க்ரூ டைப்பில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்க்குமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது ஃபுல்லுமே நல்ல மகாலட்சுமி டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு டைமண்ட் மாதிரியான லுக் கிடைக்கும் இந்த மாதிரி பேங்கிள்லாம் போடுறப்ப. அண்ட் இதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் 26 கிராம். ஸோ சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு கையில் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேங்கில் போட்டிங்கனாலுமே நல்லா அழகான ஒரு லுக் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் 42 கிராம்ஸ் கிட்ட வருது, அதாவது 5.25 சவரன். அண்ட் இதில் வந்து நல்ல ஒரு 3D மாதிரியான டிசைனில் ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி மாதிரியான பேட்டர்ன்ஸுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு மகாலட்சுமி அண்ட் பீகாக் இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த பேங்கிள்லாம் வந்து நல்ல ஆன்டிக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எல்லாமே நம்ம ஆன்டிக் கலெக்ஷன் தான் பார்க்குறோம். பிகாஸ் இப்போ வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆனால் நிறைய பேர் ரிப்பீட்டடாக லைக் கமெண்ட்ஸில் கேட்டீங்க ஆன்டிக் பேங்கிள்ஸ் தான் காமிங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம யூஸ்வலி இந்த நெக்லஸ் ஹாரம்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் பேங்கிள்ஸ் அப்படின்ற போது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம NSK தங்க மாளிகைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் நெக்லஸ் ஹாரம் கம்மல்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸுமே நம்ம NSK தங்க மாளிகையில் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஆன்டிக் பேங்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லோ பாலிஷ்லேயுமே இருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் ஒரு 23 கிராம்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லைட் வெயிட்டில் பட் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் ரொம்ப கிராண்டான லுக்கில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம NSK தங்க மாளிகை உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம செங்கல்பேட் NSK தங்க மாளிகைக்கு வாங்க. நம்ம NSK தங்க மாளிகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரஸ்டபுளான ஷாப். நிறைய அது ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. செங்கல்பேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம NSK தங்க மாளிகையில் வெட்டிங் செட்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டிக்லேயே வந்து ஒரு 9 சவரன் 10 சவரன் நீங்கள் கம்ப்ளீட்டான காம்போ எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் வந்து இந்த கேரளா மாடல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு 6 சவரன் 7 சவரனுக்கே உங்களுக்கு நல்லா செட்டாக நிறைய விதமான வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிற இது எல்லாமே நல்லா இப்போ வெட்டிங்காக நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு மோர் ஓவர் நீங்கள் யூஸ்வலி ஆன்டிக் அப்படின்ற போது நீங்கள் பல்காக அதை பார்க்குறப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். பட் தனித்தனியாக பார்க்குறப்ப தான் அதோட டிசைனே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வியூ பண்ண முடியும். அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸாக காசு இருக்கா மாதிரியான டிசைன், அதாவது காசு ஹாரம்க்குலாம் இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து நிறைய விதமான சைஸ் ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பேராக இருக்க மாதிரியான ஆன்டிக் வெட்டிங் பேங்கிள்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் போடுற மாதிரியான கடை அதுவும் ஆன்டிக்கில் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது 10 கிராம்ஸ் வெயிட் ரேஞ்சில் வருது. அதுவே நெக்ஸ்ட்டு அடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சென்டரில் நல்லா ஒரு ப்ராடான உங்களுக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நல்லா மகாலட்சுமி சைடில் வந்து பீகாக் மாதிரியான டிசைன் வந்துருக்கு. அண்ட் இதுலேயுமே கீழே அழகான ஒரு ஸ்டோன் வச்சு நல்லா அழகாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலும் 10.3 கிராம்ஸ் கிட்ட இந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச் தான் வருது. அண்ட் இதில் வந்து நல்லா ஒரு பீகாக் மாதிரியான டிசைன் கொடுத்து சைடில் வந்து 2 ஸ்டோன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிராம்ஸ் வெயிட் ரேஞ்ச், அதாவது இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் போடுற பிரேஸ்லெட் எல்லாமே பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் எல்லாமே 10 கிராம் 11 கிராம் 12 கிராம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரூ டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரூ இருக்கிறதுனால கலட்டி உங்கள் கையில் அழகாக மாட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த பேட்டர்ன்லலாம் வந்து உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் வச்சுருக்காங்க. இதில் வந்து சாமி உருவம் வச்ச மாதிரியும் இருக்குது. ஃபேன்சி மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் இந்த மாதிரி கோல்டு பிரேஸ்லெட் கலெக்ஷன் சிங்கிள் ஹேண்டுக்கு போடுறது நம்ம NSK தங்க மாளிகையிலே இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் பாருங்களேன் 9.4 கிராம்ஸ் மாதிரியான வெயிட் ரேஞ்சில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி வேர்க்குன்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. பட் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி டைமில் ஒரு கையில் இதை போட்டுட்டு இன்னொரு கையில் ஒரு வாட்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்ச இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கோல்டு அப்டேட்ஸ் வந்து நம்மளோட பேஜில் இன்னும் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம பேஜ் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய ஊரில் இருந்து நிறைய ஸ்டோரில் எப்படிலாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளோட பேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோல்டில் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.